தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 18 இறைவசனங்கள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 3ஆம் வாரம், மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் வருடம், சனிக்கிழமை. இன்று நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களை நீங்களே உயர்த்திக்காதீங்க. அப்படி உயர்த்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாழ்த்தப்படுவீங்க. உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் உயர்த்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஏன்னா கடவுள் முன்னாடி நம்ம எல்லாருமே யார் தான்? சின்னவங்க தான், தூசி. ஸோ எல்லாமே கடவுளால் தான் முடியும். இப்போ நீங்கள் நல்லது ஒன்று செய்கிறீங்க, பணக்காரனாக இருக்கீங்க, நல்லா எக்ஸாம்லலாம் எழுதி நல்லா மார்க் வாங்குறீங்க, நல்லா வேலை கிடைக்கிது, நல்லா குடும்பத்தை ரன் பண்ணுறீங்கன்னா அது காரணம் நீங்கள் கிடையாது, உங்களுக்கு இருக்கிற திறமை கிடையாது. எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த வரங்கள், கொடைகள். ஓகேங்களா? அது ஒன்றும் உங்களால் வந்தது கிடையாது. அவர் நினச்சிருந்தா எப்போயோ எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் உங்களுக்கு எல்லா பவர்ஸும் கொடுத்து எல்லா நன்மையும் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? அவருக்கு முன்னாடி நம்மளை எல்லாமே தாழ்த்திக்கணும். கடவுளே, என்னால் எதுவும் நடக்கலைப்பா, எல்லாமே உம்மால் நடந்தது, எல்லாமே உம்மால் மட்டுமே நடக்கும், உம்மிடம் சரணடைகிறேன்னு நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா அவர் நம்மளை மேல் மேலும் உயர்த்திக்கிட்டே போவார். ஓகேங்களா? ஸோ இன்று முதல் நம்ம என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட நாமே தாழ்த்துவோம். அவர் எல்லாரும் முன்னாடி நம்மளை உயர்த்துவார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.